2028ஆம் ஆண்டு முதல் பெட்ரோலில் இயங்கும் இருசக்கர வாகனங்களை பதிவு செய்ய தடை விதிக்கப்பட உள்ளது. வீட்டுக்கு வீடு சென்று மக்களை சந்தியுங்கள் என தவிக தலைவர் விஜய் தனது தொண்டர்களுக்கு அறிக்கை வெளியிட்டுள்ளார். இனி விரிவான செய்திகள். டெல்லி அரசு வெளியிட்டுள்ள 2026-2030ஆம் ஆண்டுக்கான மின்சார வாகன கொள்கை வரையானது பெட்ரோல் வாகனங்கள் மீதான காலவரையற்ற கட்டுப்பாடுகள், கடுமையான வாகன குழும விதிமுறைகள், மின்சார வாகன பயன்பாட்டை ஊக்குவிப்பதற்கான சலுகைகள் மற்றும் சார்ஜிங் ஸ்டேஷன் உட்கட்டமைப்பை விரிவுபடுத்துதல் ஆகியவற்றின் மூலம் நாட்டின் தலைநகர் மின்சார போக்குவரத்திற்கு மாறுவதை விரைவுபடுத்துவதற்கான ஒரு விரிவான செயல் திட்டத்தை கொண்டுள்ளது. டிராஃப்ட் இவி பாலிசி 2026 கீழ் ஏப்ரல் 2028 முதல் டெல்லியில் மின்சார இருசக்கர வாகனங்களை மட்டுமே பதிவு செய்ய அனுமதி வழங்கப்படும் என்று டெல்லி அரசு முன்மொழிந்துள்ளது. அதாவது குறிப்பிட்ட இந்த தேதிக்கு பிறகு ஒரு நபர் பெட்ரோல், டீசல் அல்லது சிஎன்ஜி மூலம் இயங்கும் புதிய 2 வீலர் வாங்கினால் அதனை டெல்லியின் தேசிய தலைநகர் பிரதேசத்தின் பதிவு செய்ய இயலாது. போக்குவரத்து துறையின் மின்சார வாகன பிரிவால் வெளியிடப்பட்ட இந்த வரைவு இறுதி செய்யப்படுவதற்கு முன் குடிமக்கள் மற்றும் நிபுணர்களின் கருத்துக்களை பெற 30 நாட்களுக்கு பொதுவெளியில் வைக்கப்பட்டுள்ளது. டெல்லி அமைச்சரவை விரைவில் இந்த கொள்கையை ஆய்வு செய்து அதற்கு ஒப்புதல் அளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. டெல்லி முழுவதும் மாசு அளவை குறைப்பதையும் மின்சார வாகனங்களின் பயன்பாட்டை துரிதப்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டே இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில், என் நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாகை சூடும் வரலாறு திரும்பும் பயணத்தில் உங்கள் ஒவ்வொருவரின் பங்களிப்பும் அளப்பரியது, இன்றியமையாதது. மாற்றத்திற்கான முதன்மை சக்தியான நாம் நமது வெற்றி பாதையில் சரியாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம். தேர்தல் நாள் வேகமாக நெருங்கி வரும் இந்த வேளையில் ஒரு வேண்டுகோள். வாக்குச்சாவடி பொறுப்பாளர்கள், உறுப்பினர்களாக தங்களை தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்துக் கொண்டு நம்மோடு தோழர்களாக பயணிப்பவர்கள், கழகத்தின் மீது பேரன்பு கொண்டுள்ள என்னுடைய நண்பா நண்பிகள் அனைவரும் களத்தில் இறங்கி பணியாற்றுங்கள். அடுத்த 10 நாட்களும் உங்களுக்கு உகந்த நேரத்தில் காலை மாலை என இரு வேளையும் அவரவர் வசிக்கும் இடங்களில் தினமும் நம் சொந்தங்களாகிய தமிழ்நாட்டு மக்களை வீட்டுக்கு வீடு தேடி தேடி நேரில் சந்தியுங்கள். நமது கழக வேட்பாளர்களுக்கு விசில் சின்னத்தில் வாக்களிக்குமாறு வேண்டுகோள் வையுங்கள். இந்த களப்பணியில் தன்னார்வலர்களாக உங்களை இணைத்துக் கொள்ளுமாறு பேரன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மாநில மற்றும் அனைத்து நிலை மாவட்ட கழக நிர்வாகிகள் நமது கழகத்தின் சார்பாக போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பை தாருங்கள். அனைவரையும் அரவணைத்து தேர்தல் பணியாற்றுங்கள். தம் முனைப்பற்ற தோழமை உணர்வோடு அனைவரும் வீட்டுக்கு வீடு சென்று மக்களை சந்தியுங்கள். இந்த தேர்தல் நமக்கானது மட்டுமல்ல, மாபெரும் மாற்றத்திற்கான ஒரு தலைமுறைக்கான தேர்தல் என்பதையும் விளக்குங்கள். தன்னலமற்ற உழைப்பை செலுத்தி நமது வெற்றி பயணத்திற்கு வலு சேருங்கள். ஜனநாயகத்தை நிலைநாட்டுவதற்கான இந்த போரில் வெற்றி பேரணியாக ஒட்டுமொத்த தமிழ்நாடும் ஒன்று சேர்ந்து உண்மையான மக்களாட்சியை அமைப்போம். வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது, நல்லதை நடக்கும், வெற்றி நிச்சயம். இவ்வாறு அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. படம் எதிர்பார்த்ததை விட சூப்பரா இருக்கு. ஒரு 20 மினிட்ஸ் ஒரு ஃபைட் சீன் இருக்கு, சூப்பரா நடிச்சிருக்காரு.